கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை போல வழிநடத்த இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. எப்படியெல்லாம் அவர் வழிநடத்துகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு போதித்து வழிநடத்துகிறார். எதற்கு போதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் நடக்க வேண்டிய வழி, நாம் போக வேண்டிய பாதை, நாம் போக வேண்டிய தூரம், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே போதிக்கப்பட்டால் ஒழிய அவைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியாது, செய்யவும் முடியாது. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எவ்விதமாக இருக்கிறார் என்று சொன்னால், போதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவைகளை கற்றுக்கொண்டு நாம் நடந்து போகிற போது நிச்சயமாகவே செவ்வையான வழிகளிலே நாம் நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியும். அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நடக்க முடியும். அப்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளை காட்டக்கூடியவராக இருக்கிறார். பூர்வ பாதை எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்பேற்பட்ட நிலைமைகளிலே தேவன் நாம் நடக்க வேண்டிய வழிகளை மாத்திரமே நம்மை நடத்தக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் பொல்லாத வழிகளிலே நடந்து விடக்கூடாது. தேவையற்ற வழிகளிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவன் அதற்காக நம்மோடு கூட இருந்து நமக்கு போதிப்பவர் மாத்திரமல்ல, நடக்க வேண்டிய வழியை காட்டி நம்மை வழிநடத்துகிறவராகவும் அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அதே வசனம் சொல்கிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடந்து போகிற பாதையிலே என்னவெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். போதித்து வழிநடத்தக்கூடியவராக, ஆலோசனை சொல்லி வழிநடத்தக்கூடியவராக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை 40 ஆண்டு காலமாக வனாந்தரத்திலே வழிநடத்தினார். ஒரு குறைவில்லாதபடிக்கு நேர்த்தியாய் வழிநடத்தினார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நன்மைகளை கொடுத்து வழிநடத்தினார். தேவன் அவர்களை கைவிடவும் இல்லை, அவர்களை மறக்கவும் இல்லை, அவர்களை விட்டு விலகவும் இல்லை. அவளோடு கூட இருந்து அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்தி கொண்டு போய் கானான் தேசத்திலே சேர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே வல்லமை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நம்மையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு போதிக்கிறவரும், ஆலோசனை சொல்லுகிறவரும், புத்திமதி சொல்லுகிறவரும், நடக்க வேண்டிய வழியை காட்டக்கூடியவருமாக அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் காட்டுகிற வழிகளில் நாம் போகும்பொழுது நமக்கு சமாதானம் உண்டு, நமக்கு ஆறுதல் உண்டு, நமக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு, தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு உண்டு. ஆகவே இப்பேற்பட்ட வழிகளிலே நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முயற்சி எடுத்து தேவன் காட்டுகிற வழிகளிலே மாத்திரம் போவதற்கு நம்மை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி செய்து போகும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பாதம் ஒருபோதும் கல்லிலே இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை ஏந்துகிற சுமக்கிற ஆண்டவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 71ஆம் சங்கீதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் எப்பொழுதும் நாம் போதிக்கிறாராம் என்று சொன்னால், சிறு வயது முதற்கொண்டு போதிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே, கருவிலே உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தர் சிறு வயது முதற்கொண்டு நாம் நடக்க வேண்டிய பாதையை, நாம் போக வேண்டிய பாதையை, நாம் நடக்க வேண்டிய அத்தனை விதமான காரியங்களை தேவன் நமக்கு செவ்வையாக போதித்து அவர் நடத்துகிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் எந்த விதத்திலும் வழி தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக சிறு வயது முதற்கொண்டே எனக்கு போதிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று சொல்லி
இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் தேவன் நம்ம எவ்வளவு கரிசனை உள்ளவராக, எவ்வளவு அன்புள்ளவராக, எவ்வளவு அவர் நம்மேல் பாசமுள்ளவராக இருந்து நம்மை எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஒருபோதும் இந்த உலகத்தில் யாரும் நமக்கு போதிக்காமல் போனாலும் கூட நம்முடைய தேவன் நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே சிறு வயது முதல் போதிக்கப்பட்டபடியினாலே செவ்வையான வழிகளிலே போய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாக இந்த சங்கீதக்காரன் காணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது யோபுவின் புத்தகத்திலே ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரைப் போல போதிக்கத்தக்கவர் யார்? நம்முடைய தேவனைப் போல போதிக்கத்தக்கவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. ஆகவே அவர் போதிக்கிற அந்த போதனையானது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக, நமக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியதாக, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக, நமக்கு உயர்வை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. ஆகவே அவர் போதிக்கிற வழியில் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம், நல்ல வழிகளில் நடப்போம். அவரை போல போதிக்க இந்த உலகத்தில் ஒருவரும் என்பதை ஒத்துக்கொள்வோம், விசுவாசிப்போம், சரியான பாதையில் போவோம், வெற்றி அடைவோம். அதுவே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆகவே அவர் போதிக்கிற வழியில் நடந்து நிச்சயமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதன் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.